ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஆக்சுவலி இன்றைக்கி அந்த வீடியோ கலாட்டாவுடைய அவார்ட்ஸில் ஸ்டேஜில் இருக்க எல்லாத்தோடைய அந்த அப்டேட் பார்க்கும்போது ஒரு சின்னதாக எனக்குமே ஒரு வருத்தமாக இருந்தது. விஜய் மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. மிஸ் பண்ணது சுச்சுவேஷன் ஓகேவா. இருந்தாலும் நம்ம ஸ்ரீனி தலை ஏதாச்சும் அப்டேட் கொடுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஏதோ ஒரு அப்டேட் அவரோட சைட்லேருந்து வரும்ட்டு. ஆனால் அவர் பெங்களூர் போகும்போது இந்த பிக்கை நான் எதிர்பார்த்தேங்க. ஸோ தங்கக்கட்டி சிங்கக்குட்டி அப்படின்ட்டு அழகாக ஒரு அழகாக உன் பேரை சொல்லும் பட்டி தொட்டி, இந்த சாங் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த சாங்கை மென்ஷன் பண்ணி அவங்க 2 பேர்த்தோட பியூட்டிஃபுல்லான பிக். பெங்களூர் அவர் போகும்போதே ஸ்ரீனி சைட்லேருந்து இந்த அப்டேட் எதிர்பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கலாட்டா அவார்ட்ஸ் பற்றி பேசியாகணும். இனிமேல் அந்த ஸ்டேஜில் இந்த சைக்கிள்லாம் வச்சு கேம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க விகாக்காக. தெரியுது என்ன ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. ஒரு பாலில் 6 அடிக்க வேண்டியது, பாலே போடல, கேம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிரவீன் மின்னட் சாரோடைய இடத்துல நான் விஜய் பார்த்தேன். ஏன்னா அவர் தான் வின் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக யூடியூப்பில் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய கிளிப்ஸ்லாம் ஃபேன்ஸு இது அங்கே போய் இதுக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கலாட்டாவோடைய அந்த அவார்ட் மிஸ் பண்ண ஃபீலு, அவரை நம்ம இன்றைக்கி பார்க்கல, அவரோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ரீனி கொடுத்த இந்த அப்டேட் மிகப்பெரிய ஆறுதல். அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த பெயின். கண்டிப்பாக விஜய் போயிருந்தால் இன்னும் சூப்பராக சம்பவம் பண்ணியிருப்பார். மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் பிளாக் ஷிப்பில் விட்டதை பிடிக்கிறோம் ஓகேவா. கண்டிப்பாக டெய்லி ஓட்டு போடுங்க. நானும் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன்.